Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 3ஆம் இடைப்பருவ தேர்வு 9ஆம் வகுப்பு கணிதம் கொஷின் பேப்பர் தான், மாடல் கொஷின் பேப்பர். இது கரண்ட் இயர் நடந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷனுக்கே யூஸ் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஃபைனல் ரிவிஷன் நீங்கள் கொடுங்க. ஆல்ரெடி ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடு சேர்த்து இது 2025 நடந்த கொஷின் பேப்பர்ன்றதுனால இதை ஃபைனல் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. அதாவது 2024-23 இந்த மாடல் கொஷின் பேப்பரும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்காதவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ், அதில் 7 மார்க்ஸ் வந்து நமக்கு 1 மார்க்கில் கவர் ஆகுது. ஸோ 1 மார்க்கை நீங்கள் தெளிவாக போட்டு பார்த்துட்டு ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை வந்து மார்க் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச கொஷின், நான் இதை அட்டன் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடுவேன் அப்படின்ற கொஷினை நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். லைனாக தான் ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு தெரியுதோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ரோமன் நம்பர் 2, ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 14 பார்த்திங்கன்னா கட்டாய வினா, 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மதிப்பெண் இருக்குது. இதில் வந்து எது கிளியராக தெரியுமோ, இப்போ நான் எனக்கு வந்து 10th 1 கிளியராக தெரியும் மேம் அப்படின்றதுன்னா ஃபஸ்ட்டு 10th அட்டன் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சிலவங்களாம் வந்து நம்பர் வைஸ் ரன்னிங் நம்பரில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவீங்க. அது சில கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்செட் ஆகிட்டிங்கன்னா டோட்டலாக மேக்ஸில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ எது தெளிவாக தெரியுமோ அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு கொஸ்டின் நம்பரை ப்ராப்பராக போட்டிருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதை முடித்த பிறகு எதெல்லாம் வந்து கிளியராக தெரியுமோ ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டு இதில் கட்டாய வினா எதுவோ அதை வந்து ஆப்ஷனில் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, கம்பல்சரி கொஷின். ஸோ இப்போலேருந்தே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு ஈஸியாக இருக்கும். ரோமன் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. வினா எண் 21 வந்து கட்டாய வினா. ஸோ இது வந்து ஈச் ஒன் கேரிஸ் 5 மார்க்ஸ், 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், எந்த கொஷின் உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் நம்பரை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிச்சிருங்க. 21 கட்டாய வினா. ஸோ அதை வந்து நீங்கள் ஆப்ஷனில் ஸ்கிப் பண்ண முடியாத கொஷின். 21 இல்லை எனக்கு ஒரு சிலது தெரியும், பட் அதாவது ஒரு ஸ்டெப்பாவது தெரியும் அப்படின்னாலும் அந்த ஸ்டெப்ஸ்க்கும் மார்க் இருக்குது மேக்ஸ்க்கு. அதனால் ஒரு ஸ்டெப்பை தெரிஞ்சாலும் அதையும் போட்டு வைங்க. நீங்கள் வந்து குவிட் பண்ண வேண்டாம் கொஸ்டின்ஸ் எதுவும். அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த அதாவது சராசரி இருக்கு இல்லையா, சராசரி, இடைநிலை, முகடு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ அதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்வல்லையும் கேட்பாங்க. அதை நல்லா தெளிவாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 21 கீழ்காணும் பரவலின் சராசரியை படிவிலக்க முறையில் காண்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு ரோமன் நம்பர் 4, ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளி. இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மதிப்பெண் வினா இது. ஸோ சராசரி, இடைநிலை அளவு, முகடு காண்க. அப்படி இல்லைன்னா வந்து வேறு அந்த 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான இருக்கு இல்லைங்களா, அந்த கொஷின் எது உங்களுக்கு தெளிவாக தெரியுமோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.